1279 ஏடி பாண்டியர்கள் தென்னிந்தியாவில் உள்ள சோழர்களை தங்கள் சாம்ராஜ்யத்திலிருந்து விரட்டியதால் சோழ நிர்வாகத்தின் அழிவு நெருங்கி வருகிறது. அவர்களிடமிருந்து தப்பித்து அவருக்கு பதிலாக இருப்பவரை காப்பாற்ற சோழர் ஆட்சியாளர் தனது குழந்தையை சோழ தேசத்துடன் ஒரு மர்மமான பகுதிக்கு அனுப்புகிறார். இடம்பெயர்ந்த மக்கள் பாண்டியர்களுக்கு ஒரு புனித சின்னத்தை கொண்டு வருகிறார்கள். அவர்களை எரிச்சலூட்டினர். சோழர்களிடமிருந்து விலகியதையும் எடுக்கப்பட்ட சின்னத்தையும் பிடிக்க பாண்டியர்கள் தங்கள் தாக்குதலை புறக்கணிக்கப்பட்ட களங்களுக்கு நீட்டினர். ஆனால் அவர்களை கண்காணிக்க முடியவில்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு 2009இல் பழைய பாண்டிய மாவீரர்கள் விட்டுச் சென்ற குறிப்புகளின் வெளிச்சத்தில் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொலைந்து போன சோழர் கொத்து இருப்பதை தேடுகிறார்கள். மர்ம நிலத்தை தேட முயன்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் காணாமல் போய்விட்டனர். அகழ்வாராய்ச்சியாளர் சந்திரமௌலி சமீபத்தில் காணாமல் போனவர். இந்திய அரசாங்கம் சந்திரமௌலி மற்றும் சோழர் களத்தை கண்டறிய அதிகாரி அனிதாவால் வேட்டையாடும் முயற்சியை ஒருங்கிணைக்கிறது. ரவிசேகரன் இயக்கிய இந்திய ஆயுதப்படை அவளுக்கு உதவி செய்கிறது. சந்திரமௌலியின் அந்நியப்பட்ட சிறுமியான அகழ்வாராய்ச்சியாளர் லாவண்யாவை அவரது புரிதல் பிரச்சாரத்தின் முடிவுக்கு அடிப்படையானது என்ற உண்மையின் வெளிச்சத்தில் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவள் சோழ மரபு பற்றிய அவசர அறிக்கைகளை தன் அப்பாவால் தயார் செய்து இலக்கை அடைவதற்கான போக்குவரத்தில் உள்ள திசைகளுடன் சரணடைகிறாள். இராணுவத்துடன் அனிதா உல்லாசப் பயணத்தின் போது பொருட்களை அனுப்ப முத்துவின் தலைமையில் காவலர்களின் கூட்டத்தை பயன்படுத்துகிறார். வியட்நாமுக்கு அருகில் உள்ள மின் குவா என்ற தீவுக்கு அவர்களை அழைத்து செல்லும் பயணத்தில் குழு வெளியேறுகிறது. அவர்கள் சோழர்களால் அமைக்கப்பட்ட 7 கன்னிகளை எதிர்கொள்கின்றனர். கடல் விலங்குகள், காட்டுமிராண்டிகள், போராளிகள், பாம்புகள், ஏக்கம், மணல்பொறி மற்றும் ஒரு நகரம். இந்த கன்னிகளால் பல காவலர்களும் ஆயுதப்படை வீரர்களும் கொல்லப்படுகின்றனர். முத்து, அனிதா மற்றும் லாவண்யா மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இருண்ட மயக்கத்திற்கு ஆளான ஒரு நகரத்தின் எச்சங்களை அடைந்து சோழர்களின் மர்மமான பாதுகாப்பான இல்லத்திற்கு வருவதற்கு முன்பே வெறித்தனமாகச் செல்கிறார்கள். ஒரு சோழ பிரபுவால் கட்டுப்படுத்தப்படும் இனப்பிரிக்கப்பட்ட கச்சா தமிழ் கூட்டத்தை மூவரும் கண்காணிக்கின்றனர். ஆட்சியாளர் மற்றும் அவரது உறவினர்கள் எல்லாவற்றிலிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். புகழ்பெற்ற கூரியரின் தோற்றத்தை எதிர்பார்த்து அவர்கள் புத்திசாலித்தனத்தையும் வெற்றியையும் தங்கள் பிரதேசத்திற்கு எடுத்துச் சென்று தங்கள் தாயகமான தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்கிறார்கள். இறைவனும் மதகுருவும் தெய்வீக மனிதர்களுக்கு அடையாளங்களுக்காக அறிவுரை வழங்குகிறார்கள் மற்றும் முத்து, அனிதா மற்றும் லாவண்யா ஆகியோரை தவங்களாக உயிருடன் பாடும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். அனிதா தான் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட கூரியர் என்பதை ஆட்சியாளருக்கு தெரியப்படுத்துகிறார். முத்துவும் லாவண்யாவும் ஒடுக்கப்படுகிறார்கள். அனிதாவால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்ட ஒரு வாய்ப்பு அனுமதிக்கப்படுகிறது. சோழப் பெருமானை 2 நாட்களில் நாட்டை நோக்கிச் செல்லும்படி வற்புறுத்த அவள் முயற்சி செய்கிறாள். அனிதாவின் செயல்பாடுகள் எதுவும் பிறவியின் சித்தரிப்புடன் ஒத்துப்போகாததால் அவள் உண்மையா என்று அவன் நினைக்கிறான். கூரியர் முன்பு ஆலங்கட்டி மழையால் சென்றுவிடுவார் என்றும் அவரது தீய சிகிச்சையை பின்பற்றுவது இறுதியில் குலத்திற்கு உதவும் என்றும் முன்னோடிகள் இயற்றினர். இதற்கிடையில் அனிதா மதகுருவுக்கு போதைப்பொருள் மற்றும் நீர் ஆதாரங்களில் நச்சுப் பொருட்களை கொடுத்தார். அவள் பாண்டியர்களின் புனித சின்னத்தை சுருக்கமாக பார்த்துவிட்டு கடைசியாக பாண்டிய கோட்டின் உறவினராக தன் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தினாள். காலங்காலமாக சோழ மன்னன் மற்றும் அவனது உறவினர்களின் இருப்பிடத்தை கண்டறிய அவளது இனம் முயன்று வருகிறது. இந்த முயற்சியை ஆதரிக்கும் மைய மதகுருவும் ஒரு பாண்டியன் என்று நிரூபிக்கப்படுகிறார். அனிதாவை தனது உண்மையான கூரியர் என்று நம்பியதற்காக சோழ ஆண்டவர் உடைந்தார். அனிதாவும் ரவிசேகரனும் ஒரு இராணுவத்தை கூட்டி இரகசிய மண்டலத்தை தாக்குகிறார்கள். அனிதா மற்றும் இராணுவத்தின் பிடியில் இருந்து சோழர்களை காப்பாற்றும் உண்மையான கூரியர் முத்து என்று ஆட்சியாளர் கண்டுபிடித்தார். சோழர்கள் துணிச்சலுடன் போரிட்டாலும் இறுதியில் தோற்று கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். அவர்களின் பெண்கள் இராணுவத்தால் தாக்கப்படுகிறார்கள். ஆட்சியாளர் கொல்லப்படுகிறார் மற்றும் ஆண்கள் கடல்களில் மூச்சு திணறுகிறார்கள். முத்து தப்பித்து சோழ மன்னனை காப்பாற்றலாம். சோழர்களின் ஆட்சியின் விதை முன்னறிவித்தபடி கூரியர் மூலம் இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு செல்லப்படுகிறது.